எல்லாரும் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 வயசு குழந்தைகிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் தாவகாவை சேர்ந்த வட்ட செயலாளர். ஓகேங்களா, எந்த மாரி புறம்போக்கா இருப்பான் 10 வயசு குழந்தைகிட்ட இப்படி வந்திருக்கான். அது எப்படிப்பட்ட ஆளாக எந்த கட்சியை சேர்ந்தவன் வந்தானா, எம்ப கட்சியை சேர்ந்தவன் வந்தாலும் தப்பு பண்ண எவனை தட்டி கேட்போண்டா, அதான் விச்சுவல் வாரியர்ஸ். ஓகேங்களா, அது பண்ண ரொம்ப ரொம்ப தப்பு, கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆளுங்களை எந்த கட்சியில் இருந்தாலும் அவனை போட்டு பொழக்கணுங்க. எந்த கட்சி அவங்க அது யாரை வேணா என்னென்னா பண்ணாங்க, தப்பே கிடையாதுங்க. இது போயிட்டு இல்லை, நீ இது ரைட்டு தப்புன்னு எந்த டிவிக்கே சேர்த்து அவனும் சப்போர்ட் பண்ணிருக்காதீங்கடா. டே ஃபர்ஸ்ட் இதை பண்ணது தப்பு, இந்த தப்பை செஞ்சு அவனை போட்டு விடுங்க. இதை அண்ணன் சொல்லி பண்ணல, அவனுக்கு அப்போ இண்டிவிஜுவலாக பண்ண புறம்போக்கு அண்ணன் என்ன பொறுப்பேற்றுக்க முடியும்? அந்த புறம்போக்கெல்லாம் வச்சு தொடுத்துங்க, வேணவே வேணாம் அந்த மாதிரி ஆள். எதுவுமே தாவேக்கான இல்லைங்க, பெண்கள் மேலே கை வைக்கிற புறம்போக்கு எந்த கட்சி சேர்ந்தா இருந்தாலும், டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சி, டிவிக்கு எந்த கட்சி இருந்தாலும் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து அடிப்போங்க. அது மாதிரி தான் கிடைக்கணும். பெண்கள் மேலே கை வைக்கிறதுக்கு அவனுக்கும் தைரியம் வரக்கூடாது. அண்ணன் பெண்கள் பாதுகாப்பு ஆட்சி கண்டிப்பாக கொடுப்பாரு. இது சிவியர் ஆக்ஷன் எடுப்பார் நம்புறேன். பேனிக் பட்டன் ஒன்று விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. ஃபுல்லாக பெண்களுக்கு ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் இருக்கும், பெண் பாதுகாப்பு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெண்கள் பாதுகாப்பு ஆட்சி கண்டிப்பாக அந்த தாவேக்கு ஆட்சி 5 வருஷம் இருக்கும் நம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ராயபுரத்தை சேர்ந்த விஜய் தாமு சார், எதுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, தேவையில்லாம நல்ல மனுஷன் தான் அவர், நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஆர்வத்தில் எடுத்து கேட்க தூக்கி இதில் கட் பண்ணுறது, இதெல்லாம் அக்செப்டன்ஸே கிடையாதுங்க. மிஸ்டர் தாமு, உங்ககிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட்டை சொல்கிறோம், அட்வைஸும் பண்ணுறோம். எந்த விஷயம் பண்ணலாம் யோசிச்சு பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். எல்லா தாவேக்காவை சேர்ந்த எல்லா எம்எல்ஏஸ்க்கும் சரி, மினிஸ்டர் ஆக போகிற எல்லாருக்குமே சரி, இந்த விஷயத்தை ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். அண்ணன் இப்போ ஃபுல்லாகவே வேறு மென்டாலிட்டியில் இருக்கார். பெரும்பான்மை காட்டுறதுக்கும் அந்த சிஎம் விஷயத்தை நாளைக்கு பதவி இருக்கிறது அது சம்மந்தமாக இருக்கார். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அண்ணன் இதை வந்தோடனே கண்டிப்பாக தாமுக்கும் சரி அவருக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும், அது 100% நம்புகிறேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஒரு சில விஷயத்தை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மேட்டர்னா, பொது தொகுதி தனி தொகுதி அப்படின்னா ஒரு சில கேஸ்ட்டுன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்களாம். அங்கே தான் அவங்க நிற்கணும் அப்படின்னா, அதெல்லாம் மீறி தாவேக்கா 23 பேர் நிற்க வச்சு வின் பண்ண வச்சிருக்காங்க. பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும்னு சொல்லுது நம்மளோட கொள்கை. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. எப்பயுமே நாங்கள் தாவேக்கா சேர்ந்த யாருமே ஜாதி மதம் எல்லாம் பார்க்கறது கிடையாதுங்க. சென்னை சேர்ந்த பசங்க மோஸ்ட் ஆஃப் யாருமே நாங்கள் ஜாதி மதத்தை பார்த்து பழகிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பழகிட்டோம். எங்கள் ஜாதியில் எங்கே தெரியும்னா, ஒரு சில டைம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கேட்கும் போது தான் தெரியும். அதுவே இப்போ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் சென்னை பசங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா அந்த பசங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க தாவேக்காவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ஜாதி மதம் பார்க்க மாட்டோம். அப்படி தான் பழகிறோம். அதே ஃபாலோ பண்ணோம், அதே ஆட்சி கொடுப்பார் அண்ணன். அண்ணா சிஎம் அப்புறம் நாளைக்கு வேறு லெவலில் நிற்க போகுது. டன்.